சன்காசி அப்படின்ற ஒரு முஸ்லீம் ராஜாவுடைய சமாதியில் தான் நாம் வந்து இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம். கிருஷ்ணர் வந்து துவாபராயுகத்தில் கம்சனை வந்து அழித்த கதையை நாம் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். கம்சன் யாருன்னா கம்சனுடைய தாய்மாமன், கம்சனுடைய மாமனார் கொண்ட பிராமணர்கள்லாம் என்ன செய்தாங்க அப்படின்னா இந்த ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கோலம் அப்படின்னா மிருதங்கம் அப்படின்னு அர்த்தம், பங்கனா உடைக்கிறதுன்னு அர்த்தம், டங்கானா வந்து தூள் தூளாக அப்படின்னு அர்த்தம். அப்படியாக போய் எல்லா விதமான இந்த நவதீப தாமத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் போயிட்டு எல்லா பக்தர்களையும் ஒன்று கூட்டுங்கள், எல்லாரையும் கூட்டிக் கொண்டு உடனடியாக நாளைக்கு நாம் சென்று அந்த சன்காசியை முழுமையாக முற்றுகையிட்டு அவரை மன்னிப்பு கேட்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு ஒரு அறைகோல் விடுக்கிறார். எப்போல்லாம் ஜெகநாதருடைய ரத யாத்திரை இங்கே வருகின்றதோ அப்போ எல்லா முஸ்லீம்களையும் ஆரத்தி எடுத்து வணங்கக்கூடிய பழக்கம் வந்து இருக்கின்றது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா பக்தர்களுக்கும் அன்பான வணக்கம். நாம் இப்பொழுது எந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா மாயாப்பூரில் இருக்கக்கூடிய சன்காசி அப்படின்ற ஒரு முஸ்லீம் ராஜாவுடைய சமாதியில் தான் நாம் வந்து இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம். என்னப்பா இது கிருஷ்ண பக்தர்களாக இருக்கிறீங்க, ஆனால் முஸ்லீம் சமாதியாக நின்று கொண்டு ஏதோ ஒரு பேச நினைக்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் வித்தியாசம் நினைக்கலாம். சரி, கவலைப்படாதீங்க. இதுக்கு வந்து பார்த்தா ஒரு ஆழ்ந்த ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னா நாம் வந்து கிருஷ்ணர் வந்து துவாபராயுகத்தில் கம்சனை வந்து அழித்த கதையை நாம் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். கம்சன் வந்து பல்வேறு விதமான அரக்கர்களையும் பல்வேறு நபர்களையும் அனுப்பித்து கிருஷ்ணரை வந்து கொல்றதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணார். ஆனால் கடைசியாக கிருஷ்ணர் வந்து எல்லா அசுரர்களையும் வந்து கொன்று கடைசியாக கம்சனையும் வந்து கொன்று முடிக்கின்றார். ஆனால் கம்சன் வந்து இறக்கக்கூடிய சமயத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோட நினைவில் வந்து அவர் இறந்து போகலை. அதே போல் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு சாதகமான முறையில் அவர் இறந்து போகலை. அதனுடைய காரணத்தினால் என்ன நடக்குது அப்படின்னா மீண்டும் மறுபிறவி எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். பொதுவாக பகவானால் கொல்லப்படக்கூடிய எல்லா நபர்களுமே பொதுவாக பகவானை நினைத்து கொண்டு ஒரு சாலோக்கிய முக்தியை வந்து அடைவாங்க. சாலோக்கிய முக்தி அல்லது சாயுஜ்ய முக்தி அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய ரெண்டு விதமான முக்தியில் ஏதாவது ஒரு முக்தியை வந்து அடைவாங்க. அந்த ரெண்டு முக்தியுமே அடையாத நபராக கம்சன் வந்து மாறினார். அப்போ அது மட்டும் இல்லாமல் ஜராசந்தன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அந்த ஜராசந்தன் கிட்டத்தட்ட கோடான கோடி யவனர்களை பயன்படுத்தி கிருஷ்ணர் அழிக்க முயற்சி பண்ணார். யவனர்கள்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா பாரத தேசத்தில் பிறக்காமல் மேலும் பாரத தேசத்துடைய கலாச்சாரத்துக்கு எதிரான செயல்களை செய்யக்கூடியவங்க தான் யவனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முஸ்லீம் சொல்லிட்டு எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி கேட்டகரி தான் வந்து அந்த நபர்கள். அப்போ அந்த யவனர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக கூட்டி கிட்டத்தட்ட ஜராசந்தன் அமுச்சு வச்சார். ஜராசந்தன் யாருன்னா கம்சனுடைய தாய்மாமன், கம்சனுடைய மாமனார், கம்சனுடைய மாமனார் வந்து ஜராசந்தன். அந்த ஜராசந்தன் என்ன செய்கிறாருன்னா இந்த மாதிரி கூட்டங்களை அனுப்பி கிருஷ்ணர் வந்து கொல்றதுக்கு முயற்சி செய்கிறார். ஆனால் கிருஷ்ணர் அந்த கோடிக்கணக்கான யவனர்களையும் வந்து பார்த்தா அந்நேரத்தில் கொன்று எல்லாரையும் வதம் செய்கிறார். அதுவும் கிருஷ்ணர் பலராம ரெண்டு பேர் தனியாக சேர்ந்து கொண்டு அந்த வேலையை வந்து முடிக்கிறாங்க. பிறகு இந்த கலியுகத்தில் என்ன நடக்குது அப்படின்னா அந்த முக்தி பெறாத அந்த கம்சன் மீண்டும் வந்து முக்தி பெறுவதற்காக அதே சமயத்தில் அந்த யவனர்கள் கூட்டத்தோடு சேர்ந்த காரணத்தினால மீண்டும் அதே யவன கூட்டத்தில் ராஜா வந்து பிறக்கிறார் அந்த கம்சன். இதுதான் வந்து அந்த ஒரு விஷயம். அப்போ அந்த யவன கூட்டத்தில் பிறந்து இந்த இடத்த வந்து ஆட்சி செய்ய வர்றார். அப்போ இந்த இடத்துல ஆட்சி செய்ய வந்த சமயத்தில் சைத்தன்ய மகாபிரபுவுக்கும் இவருக்கும் வந்து ஒரு சின்ன சம்வாதம் உரையாடல் நடக்கின்றது. அந்த உரையாடல் கூட எப்படி நடக்குது அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஆரம்பிக்கிறார். அது நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவாச தாகூருடைய அந்த இடத்த வந்து பார்த்துருந்தோம். அப்போ ஸ்ரீவாச தாகூர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஹரிநாம சங்கீதம் நடந்து கொண்டே இருக்கும். அப்போது ஹரே கிருஷ்ண மந்திரத்தை வந்து இவர் என்னப்பா வேதங்களில் உள்ள மந்திரங்கள்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு எல்லாருக்கும் இலவசமாகவே வந்து கொடுத்துட்ருக்கிறாரு, அப்போ வேதங்களுடைய கதி என்ன ஆகுறது, வேதங்களுக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சில பொறாமை கொண்ட பிராமணர்கள்லாம் என்ன செய்தாங்க அப்படின்னா இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு எந்த காரணத்தை கொண்டும் வேதங்களுக்கு எதிராக எதையும் பேசவே இல்லை. வேதங்களில் ஹரே கிருஷ்ண மந்திரமானது கலியுகத்தில் வெளிப்பட்டு எல்லா மக்களும் முக்தி அடைகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கணும் அப்படின்றது வேதத்தினுடைய விதிமுறை. அந்த விதிமுறை தான் சைத்தன்ய மகாபிரபு வந்து வெளிப்படுத்துகிறார். அப்போ பகவான் எல்லா காரியத்தையும் செய்வதற்கு முழு சுதந்திரமானவர். அவர் அந்த காரியத்தை செய்கிறார். சாஸ்திரங்களுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்யலை. அதை புரிந்து கொள்ளாத இந்த பிராமணர்கள் இந்த விஷயங்களை தடுக்கணும், எல்லாம் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் தடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு செய்து இந்த சன்காசிக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அதாவது புகார் கொடுக்குறார்கள். அப்போ புகார் கொடுத்ததுக்கப்புறமா இவர் என்ன செய்கிறார், இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்துக்களுடைய இந்த விஷயங்கள்லாம் பிடிக்காத நபராக வந்து இருக்கிறார் இயல்பாகவே. அப்படின்னும் போதோ அப்போ இந்துக்கள் இருக்கக்கூடிய அந்த பிராமணர்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போதோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனடியாக இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு முடிவு செய்து அந்த ஸ்ரீவாசருடைய இடத்த வந்து போய் பார்த்தோம். அப்போ கூட அந்த போர்டில் வந்து ஒரு வார்த்தை இருந்தது. என்ன பண்ணால் கோல பங்கடங்கா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருந்தது. கோலம் அப்படின்னா மிருதங்கம் அப்படின்னு அர்த்தம், பங்கனா உடைக்கிறதுன்னு அர்த்தம், டங்கானா வந்து தூள் தூளாக அப்படின்னு அர்த்தம்.
அப்போது அந்த மிருதங்கத்தை தூள் தூளாக வந்து உடைக்கிறார். யார்? இந்த சன்காசியினுடைய ஆட்கள்லாம் போயிட்டு அந்த இடத்த மிருதங்கத்தை உடைக்கிறாங்க. மிருதங்கத்தை உடைச்சதுக்கப்புறமாக அங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் வந்து அழ ஆரம்பிக்கின்றார்கள். ஏன்னா அந்த மிருதங்கம் அவ்வளோ அற்புதமான சப்தத்தை எழுப்பி பக்தர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியில் வந்து ஆழ்த்தக்கூடிய தன்மை வந்து பெற்றதாக இருந்தது. அப்போ அந்த மிருதங்கத்தை போட்டு உடைச்சிடுறான். இந்த சைத்தன்ய மகாபிரபு அந்த இடத்துல இல்லாத சமயத்தில் இந்த சம்பவமான நடக்கின்றது. வந்து சைத்தன்ய மகாபிரபு வருகின்றார், அந்த இடத்தை பார்க்கின்றார். பார்க்குற சமயத்தில் மிருதங்கமானது உடைந்திருக்கின்றது. இதை பார்த்தோன்னே சைத்தன்ய மகாபிரபுக்கு மிகவும் கோபம் வருகின்றது. யார் இந்த மிருதங்கத்தை இவ்வாறு உடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறார். அப்போ வந்து இந்த மாதிரி முஸ்லீம் ராஜா சன்காசி மற்றும் அவருடைய ஆட்கள்லாம் வந்து இந்த இடத்த வந்து உடைச்சாங்க, இந்த மிருதங்கத்தை உடைச்சார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர்கள்லாம் சொல்லும்போது அந்தளவு தைரியமாக அந்த சன்காசிக்கு உடனடியாக போய் எல்லா விதமான இந்த நவதீப தாமத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் போயிட்டு எல்லா பக்தர்களையும் ஒன்று கூட்டுங்கள், எல்லாரையும் கூட்டிக் கொண்டு உடனடியாக நாளைக்கு நாம் சென்று அந்த சன்காசியை முழுமையாக முற்றுகையிட்டு அவரை மன்னிப்பு கேட்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு ஒரு அறைகோல் விடுக்கிறார். அப்போ எல்லா பக்தர்களுமே சேர்ந்து எல்லா இடங்களிலும் சென்று பெரிய பக்தர் கூட்டத்தையே வந்து திரட்டிட்டு வர்றாங்க. இப்போ எல்லா பக்தர்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு பெரிய ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை தொடங்குறாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பாடிக்கொண்டு இந்த சன்காசியினுடைய கோட்டை வந்து இருந்தது இந்த பக்கத்திலே, அந்த கோட்டை வந்து முழுமையாக வந்து முற்றுகையிடுறாங்க. இந்த முற்றுகையிடுறதுக்கு முன்னாடி இடையிலே ஒரு சம்பவம் நடக்கின்றது. அந்த மிருதங்கத்தை உடைச்சிட்டு சன்காசி தன்னுடைய அரண்மனைக்கு சென்று விட்டார். அரண்மனைக்கு சென்று விட்டு ஒரு களைப்பில் வந்து படுத்து தூங்கிறார். அப்படி தூங்கக்கூடிய சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, பகவான் நரசிம்மர் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு அவருடைய கனவில் வந்து அவருடைய நெஞ்சை பிடிச்சி ஒரே ஒரு கீறு இருந்தார். அப்படி கீறக்கூடிய சமயத்தில் அந்த ஒரு பயத்தில் நடுநடுங்கி இந்த சன்காசி தூக்கத்துலேருந்து வெளியே எழுந்துக்கிறார். ஐயோ, என்னது உக்கிரமான கனவாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குற சமயத்தில் அது கனவு இல்லை, உண்மையிலே வந்து பார்த்தா அந்த கீறல் வந்து நகங்களானது முழுமையாக அவர் நெஞ்சில் வந்து பதிந்திருக்கின்ற ரத்தம் வந்து தாரதாரையாக ஊற்றுகின்றது அந்த சன்காசிக்கு. ஐயோ, இது என்னது விபரீதமாக முடிஞ்சு போச்சே, இது என்ன நடக்கின்றதுன்னு சொல்லிட்டு சன்காசிக்கு ஒன்றுமே புரியல. ஒன்று சன்காசி என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய அரண்மனையில் உள்ள எல்லா நபர்களையும் கூப்பிட்டு, தயவுசெய்து நாம் பெரிய ஒரு அபராதம் செஞ்சுட்டோம், ஒரு பெரிய ஒரு தவறு செய்துட்டோம், அந்த சங்கீர்த்தன இயக்கத்தை தடுத்துட்டு நாம் வந்து ஒரு ஏதோ செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை செய்துட்டோம், ஆனால் யாரும் வந்து இன்னும் சங்கீர்த்தன இயக்கத்தை தடுக்காதீங்க, அந்த பக்தர்கள் எதுவும் தொந்தரவு செய்யாதீன்னு முதல்ல சொல்லிடுறார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு அந்த கோட்டையை சைத்தன்ய மகாபிரபு மற்றும் அவருடைய பக்தர் குழு அந்த கோட்டையை முற்றுகையிடுவதற்கு முன்பாகவே இந்த சம்பவம் நடந்தது. அப்போ நடுநடுங்கி போய் உட்காந்துருக்கிறார் சன்காசி, நடுநடுங்கி போய் உட்காந்துருக்கிறார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு அவருடைய கூட்டத்தோடு வந்து உள்ளே வர்றார். அப்போ வர சமயம் யாருமே தடுக்கவே இல்லை, ஏன்னா எல்லாருமே பயத்தில் இருக்கிறாங்க. சன்காசிக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்துருக்கிறத பார்த்து எல்லாருமே பயத்தில் இருக்கிறாங்க, யாருமே தடுக்கவில்லை. சைத்தன்ய மகாபிரபுடைய மொத்த பக்தர் கூட்டமும் உள்ளே அரண்மனைக்குள்ளே அரசவைக்குள்ளே நுழைகின்றது. அப்போ அந்த சமயத்தில் வந்து நடுநடுங்கி போய் உட்காந்துருக்கிறார் சன்காசி. அப்புறம் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்த உடனே மரியாதையோடு சென்று உடனடியாக அவர் காலில் வந்து மன்னிப்பு கேட்கின்றார். ஐயோ, உங்களோட சங்கீர்த்தன இயக்கத்தை நான் தடுத்துட்டேன், தயவுசெய்து பொறாமையினால் நான் அதை செய்துட்டேன், தயவுசெய்து நான் மன்னித்து விடுங்கள், ஆனால் இப்போதைக்கு நான் வந்து தவற உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா சாதுவாக மாறுகின்றார். சைத்தன்ய மகாபிரபு ஒரு ஆசீர்வாதம் அளித்து இனி இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இது இடையில் எவ்வளோ விதமான உரையாடல் நடக்கின்றது. அந்த உரையாடலில் முக்கியமாக வந்து சைத்தன்ய மகாபிரபு ஒரு விஷயம் என்னென்னா, இனி இந்த இடத்துல வந்து பசுவினுடைய மாமிசம் எந்த காரணத்தை கொண்டும் வந்து தொடவே கூடாது, நீ மட்டும் கிடையாது, உன்னுடைய சந்ததியில் வரக்கூடிய யாருமே தொடக்கூடாது, இதுதான் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். அப்போ அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த கிராமத்தை சேர்ந்த முஸ்லீம்கள் யாரும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக மாமிசம் சாப்பிட்றது கிடையாது, அப்படியே சாப்பிட்டாலும் பசுவினுடைய மாமிசத்தை வந்து தொடர்றது கிடையாது அப்படின்றத இன்றைக்கி வரைக்கும் வந்து வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கிற பெரும்பாலான நபர்கள் முஸ்லீம்கள் தான். இருந்தாலும் இவங்க எல்லாருமே ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள். எப்போப்பெல்லாம் ஜெகநாதருடைய ரத யாத்திரை இங்கே வருகின்றதோ அப்போ எல்லா முஸ்லீம்களையும் ஆரத்தி எடுத்து வணங்கக்கூடிய பழக்கம் வந்து இருக்கின்றது. இது எல்லாமே இந்த சன்காசி அவர் வந்து தன்னுடைய உயிரில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். இப்படி தான் வந்து எதிர்காலத்தில் சங்கீர்த்தனத்தை இயக்கத்தை, அதாவது ஹரே கிருஷ்ண மகாமந்திர சங்கீர்த்தன இயக்கத்தை நீங்களாம் வந்து மரியாதையோடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உயிர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். இன்றைக்கி வரைக்கும் இந்த சந்ததியர்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த நபர்கள்லாம் அப்படியே பின்பற்றி வருகின்றார்கள். அப்போ இவர் வந்து பார்த்தா கம்சன் அந்த ஒரு தவறு செய்ததன் காரணமாக, அங்கே அந்த துவாபராயத்தை தவறு செய்ததன் காரணமாக மீண்டும் வந்து முஸ்லீமாக பிறந்து மீண்டும் கிருஷ்ண பிரேமை பெற்று கிருஷ்ண பக்தனாக மாறி மீண்டும் வந்து இங்கிருந்து முக்தி வந்து அடைகின்றார். ஸோ இந்த ஒரு சம்பவம் நடந்த ஒரு இடம் இந்த ஒரு இடம். அதனால் இந்த இடத்தையும் நாம் வந்து தரிசனம் செய்து கொண்டு அடுத்த இடத்தை நோக்கி நகருவோமாக. ஹரே கிருஷ்ணா.